வணக்கம். இந்த செகண்ட்லேருந்து நம்ம லைஃப் ரொம்ப ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பினஸோட நம்ம ஆசையெல்லாம் சீக்கிரமாக கை கொடுன்ற நம்பிக்கையோடு தொடங்கலாம். ஸோ இன்றைக்கி ஆடி அமாவாசை. இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஸோ 2 அமாவாசையுமே நம்ம ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி நல்ல நாளில் நம்மளோட பிரார்த்தனைகள், நம்மளோட ஆம்பிஷன்ஸ், ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்து வைக்கிற பணம், ஸோ குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு கல்யாணம், குழந்த பாக்கியத்துக்கு வேண்டுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணலாம். ஆடி மாதம் நம்ம கேட்டதை கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ். ரொம்ப நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் குழந்தை பாக்கியத்துக்கான அதி அற்புதமான நான் ஃபாலோ பண்ண கிரேட் மந்திரம் உங்களுக்கு நான் போடணுன்னு இருக்கேன். அது ரொம்ப மிராக்கிள்ஸ் தரும். எஸ், ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் அழகாக க்ளீன் பண்ணி ஒரே லக்ஷ்மி கடாட்சமாக, வீட்டுக்கு எப்படி கெஸ்ட் வந்தால் எவ்வளோ அழகாக ப்ரிப்பரேஷனாக வச்சுருப்போமோ அதே மாதிரி வீட்டுக்கு மகாலட்சுமியே வரதா நினச்சிக்கிட்டு வாசல் அழகாக மாக்கோலம், துளசி அம்மா கிட்ட மாக்கோலம், அழகாக லேம்ப் ஏற்றி வைக்கிறது. அதே மாதிரி கிச்சனையும் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு மாக்கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு தூபா காமிச்சிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப மங்களம் தரும். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஏரியாவையும் சின்ன சின்ன அலங்கார பொருள்கள் கொண்டு நம்ம அழகாக வச்சுருந்தோன்னா வீடும் நல்லாயிருக்கும், நம்ம மனசும் நல்லாயிருக்கும், ஒரு ப்ளசன்ட் அண்ட் எலிகண்ட் லுக் கிடைக்கும். ஆக்சுவலி எனக்கு விநாயகர் என்ட்ரன்ஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ அவருக்கும் ஒரு சின்னதாக கேண்டில் வச்சுட்டு நான் அங்கேயும் ஒரு தூபம் ஏற்றி வச்சுட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் இன்றைக்கி சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக பாயசம் பண்ணேன், ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரைட், ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படியாச்சும் குழந்தைங்களுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாகரி மூலயமா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. எஸ், நெக்ஸ்ட் நான் கலசம் முதல் நாள் கலசம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ அம்மாவாசை இன்றைக்கி, ஆடி அமாவாசை அண்ட் மாதம் முதல் நாள், ஸோ எல்லாம் கூடி வந்ததுனால நான் கலசம் வச்சுட்டேன். கலசம் எப்படி வைக்கணும் நம்ம வீடியோவில் கூட இருக்குது. ஸோ அங்கங்கே அழகாக ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நானே இந்த ஒரு ஃப்ராக்னஸ் தூபம் பண்ணேன். ஆக்சுவலி இது இந்த வீட்டில் சாமி அலமாரியில் வச்சுருக்க பூக்கள்லாம் இருக்குல்ல, அது காஞ்சி போய் குப்பையில் போடாமல் இதை நல்லா நெல் காய்ச்சல் காய வச்சு, ரோஸ் எக்ஸ்பெஷலி இந்த பன்னீர் ரோஸ்லாம் இருந்ததுன்னா அதை தயவுசெய்து வீணாக்கிடாதீங்க. அந்த காஞ்சதை வச்சு நம்ம இதை நல்லா தூபத்தில் போட்டோம்னா வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி, ஒரு மினி ஹோமம் பண்ண எஃபெக்ட் தான் நம்ம இப்போ தயார் பண்ண போகிறது. இது வெண்கடுகு ரொம்ப நல்லது. கண்திஷ்டியை கண்டிப்பாக போக்கும். அதே மாதிரி இந்த பே லீஃப்னு சொல்லுவோம்ல, பிரியாணிக்கு போடுற அந்த இலை, இது வெட்டி வேறு, கிராம்பு, அண்ட் இது இந்த பால் சாம்பிராணின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதையும் போட்டால் இன்னும் நல்லா நறுமணம் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேர் மட்டும் ரொம்ப மைன்யூட்டாக அரையலை. ஸோ அப்படியே இருக்குது, பட் நல்லது தான். இது நான் சாமிக்கு தூபம் போடுற மாதிரி வீட்டில் ஒரு சின்னதாக ஹோமம் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி கிடைக்கும். ஆக்சுவலி அயனில் ஒரு கடா மாதிரி கிடைக்கிது. கையெல்லாம் சுடாது. இது மாதிரி நீட்டமாக இருக்கும் ஹேண்டில். நம்ம என்ன பண்ணணும், வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோமம் வீட்டிலே பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இதுக்கு இந்த குச்சி, இந்த ஹோமம் பண்ணுற குச்சிங்கெல்லாம் கேட்டிங்களா, கட்டைங்கெல்லாம் நிறைய தருவாங்க. ஸோ அது அப்புறம் வெட்டி வேர், நான் சொன்ன இந்த பே லீஃபு, கிராம்பு, வெண்கடுகு, பச்சை கற்பூரம், கொஞ்சம் நெய்யெலாம் கூட போட தேவையில்லை. இதுலேயே அற்புதமாக எரியும். நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதை நல்லா பேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டேன். கறி துண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நல்லா பேர்ன் ஆகிறதுல வெட்டி வேர், பே லீஃப் எல்லாமே போட்டேன். இது எல்லாமே மிராக்கல். இதில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஆக்சுவலி வீட்டை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஹோமம் பண்ணால் நீங்கள் நல்ல வைப்ரேஷன் உணர்வோம்ல, கணபதி ஹோமம், அந்த மாதிரி லக்ஷ்மி ஹோமம், இதுவும் ஒரு நல்ல அற்புதமாக இருக்கும். வாரம் ஒரு தடவை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹோமம் பண்ணுங்கள். இது நம்ம அரைச்சி வச்சோம்ல, இந்த வீட்டிலே தயார் பண்ண அந்த பொடியும், அந்த சாம்பிராணி தூப பொடி, அதையும் நான் இது மேலே போட்டுட்டேன். அவ்வளோ நல்ல நறுமணம் இருக்கும். கண் திருஷ்டி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். வீட்டுக்கு எந்த திருஷ்டியும் இருக்காது. நம்ம மேலே இந்த புகை படுறதுனால நமக்கும் ஏதாச்சும் திருஷ்டிங்கள் இருந்ததுன்னா, குழந்தைங்களுக்கு திருஷ்டி இருந்ததுன்னா எல்லாம் அடிபட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பூஜை ரூமில் காட்டலாம், பெட்ரூம், அது அப்படியே ஹேண்டில் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு ஃபுல்லாக காட்டலாம். அண்ட் நல்ல வீடு கிளென்சிங் ஆகி கண்திஷ்டி இல்லாமல் அற்புதமாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் செஞ்சு பயனிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.